நோக்கி நகர்த்துவதற்குத்தான் இன்றைக்கும் திருக்குறள் பேசுகிறோம், இன்றைக்கும் கம்பன் பேசுகிறோம், இன்றைக்கும் பாரதம் பேசுவதற்கு காரணம் பொழுதுபோக்கல்ல, எங்களுக்கு பிழைப்பல்ல. இதை சொல்லி சொல்லி ஒரு 10 பேராவது ஒன்று சேர்ந்து ஒரு பலமாக திரண்டோமானால் பழையபடி முதல் யுகத்தை வரப்பண்ணலாம். அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொள்ளுங்கள். முதல் நீங்கள் உங்களை ஸ்திரப்படுத்துங்கள். சத்தியமாக வாழ்வேன் என்று நினையுங்கள். நான் சொல்லுகிறேன் பாருங்கள், என்ன ஆயிற்று என்றால் இன்றைக்கு இருக்கிற பெரிய கொடுமை, தீமை ருசி எல்லாருக்கும் பரவிவிட்டது. நன்மையினுடைய ருசியே தெரியவில்லை. நன்மையினுடைய ருசியே தெரியவில்லை. தர்ம காரியங்களினுடைய ருசி இன்றைக்கு ஒருவருக்கும் தெரியவில்லை. ஒரு புறம் பேசுவதிலே, ஒருவனிலே பொறாமைப்படுவதிலே அந்த டேஸ்ட் இன்றைக்கு ரொம்ப வளர்ந்து விட்டது. நான் சத்தியம்தான் பேசுவேன் என்று நினைத்து பாருங்கள், அதனுடைய பலம் என்ன என்று தெரியும், அந்த ருசி என்ன என்று தெரியும். அதை ருசிப்பதே இல்லை என்ற ஒரு காலத்துக்குள்ளே நாம் வந்து விட்டோம். எனக்கு ஒரு நண்பர் சென்னையிலே இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இன்றைக்கும் இந்த காலத்துக்குள்ளே வாழலாம் என்ற நம்பிக்கை அப்படி ஒரு சில பேரை பார்க்கறதாலே தான் வருகிறது. நான் மேடையிலே பேசி ஒரு பெரிய அறிவாளி போல இறங்குவேன். அந்த பையனை என்னை வந்து ரொம்ப சாதாரணமாக பேசுவார். நான் ஏதோ அவனுக்கு குரு மாதிரி ஆரம்ப காலத்திலே நானே நினைச்சு கொண்டேன். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை பார்த்த பொழுது வியந்தேன். சத்தியமாக சொல்லுவேன். ஒரு நாள் அவன் சொன்ன செய்திக்காகத்தான் இதை அவனை பற்றி சொல்லுகிறேன். நான் பெயரெல்லாம் குறிப்பிடவில்லை. அவன் ஒரு நாள் வந்து சொன்னான், சார், நான் ஒரு விரதம் மேற்கொள்ளலாம் என்று நினைத்தேன். என்ன விரதம் என்று கேட்டேன். பொய் சொல்வதில்லை என்று ஒரு விரதம் மேற்கொண்டேன். நான் கேட்டேன், என்னாச்சு? ஒரு 3 மாதம் பண்ணி பார்த்தேன் சார், முடியலை என்றான். பொய் சொல்வதில்லை என்ற ஒரு விரதத்தை நாம் இப்படி எப்பயாவது நினைச்சாவது இருக்கிறோமா? இப்போ பொய்யே வாழ்க்கையாகிவிட்டது. பொய் சொல்வதில்லை என்று ஒரு விரதம் இருப்பதாக முடிவு செய்தேன் என்றான் அந்த இளைஞன். நான் சொன்னேன், என்ன நடந்தது? 3 மாதத்துக்கு மேலே என்னாலே தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றான். நான் என்ன நினைத்தேன் என்றால், இப்போ நீங்கள் நினைக்கிறது தான் நான் நினைச்சேன். நான் என்ன நினைச்சேன்? பொய் சொல்லாமல் இருந்து இந்த உலகத்திலே வாழ முடியாது என்று இவன் சொல்ல போகிறான் என்று நினைத்தேன். என்னுடைய தரக்குறைவு. பொய் சொல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியவில்லை சார் என்று இவன் சொல்லுவான் அடுத்தது என்று நினைத்து, ஏனப்பா 3 மாதத்துக்கு மேலே ஏன் அதை தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றோடனே அவன் ஒரு பெரிய ரகசியத்தை எனக்கு சொன்னான். என்ன சொன்னான் என்றால், சார் 3 மாதம் பொய் சொல்லாமல் இருந்து பார்த்தேன், எனக்கே பயம் வந்து விட்டது. பொய் சொல்லாமல் இருக்க நான் சொல்வதெல்லாம் உண்மையாக விட்டது என்றான். சத்தியமாக சொல்கிறேன் சார், பொய் சொல்லாமல் ஒரு 3 மாதம் இருந்து பார்த்தேன். அதற்கு பிறகு நான் சொல்வதெல்லாம் உண்மையாகி விட்டது. பயம் வந்து விட்டது. கோபத்திலே பிள்ளைகளை நாசமா போ என்று திட்டிவிட்டேன். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் என்று பயத்திலே நான் பொய் சொல்வதில்லை என்று அந்த சத்தியத்தை விட்டுவிட்டேன் என்றான். எப்பயாவது இதை நாங்கள் டேஸ்ட் பார்த்துருக்குறோமா? நமக்கு ரொம்ப இந்த சேரியில் விற்கிற சாப்பாடு தின்றே பழக்கமாக போச்சு. 5 ஸ்டார் ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்றதே இல்லையே. பண்ணி பாருங்க சார். நாக்கிலே சத்தியத்தை நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் நீ சொல்வதெல்லாம் சத்தியமாக மாறும். எப்பயாவது அதை பரிசோதிச்சோமா? பரிசோதிக்கவில்லையே. பொய், களவு, காமம், இச்சை, இதுவே தான் நம் வாழ்க்கையாகிவிட்டது. காரணம், நாம் வாழ்கிற கலியுகம். எப்படி இந்த இருளிலே இருந்து நாம் மீள்வது என்ற கேள்விக்கு விடை சொல்லி என் பேச்சை முடிக்கிறேன். வேறொன்றும் இல்லை. ஆண்டவன், இந்த கலியுகத்தை படைத்தவன் யார்? ஆண்டவன் தான் படைத்தான்.